வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு ஒயிட் பீஸ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசி மொட்டு, 4 லவங்கம், 3 மராட்டி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 பட்டை எடுத்துக்கோங்க. இது 2 கப்பு அரிசிக்கான அளவு. அதுக்கப்புறமா 1 கப் வேக வச்ச பட்டாணி. இதை முன்னாள் நைட்டே ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேக வச்ச வெள்ளை பட்டாணி. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க, 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, புதினா இருந்தா புதினாவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 உருளைக்கிழங்க தோலை சீவி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வெறுமனேவே தான் இருக்கணும், வேக வைக்க கூடாது. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே தயாரிச்ச பிரியாணி மசாலா பவுடர், இதை நாம காரத்துக்கு ஏத்த மாதிரி 1.5 ஸ்பூன் சேர்க்கலாம். கூட வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வாங்க இப்போ நாம பார்க்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துட்டேன். அதுல பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. இப்போ நறுக்கி வச்ச இந்த நீல வாக்குல நறுக்கி வச்ச ஆனியனை போட்டு இது நல்லா நான் ஃப்ரை பண்றேன். ஃப்ரை பண்ணோன்னே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். வாங்க பார்க்கலாம். நான் இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன், பொட்டேட்டோ போட்டுட்டேன். இப்போ புதினா போட்டு வதக்க போறேன். இப்போ பாருங்க, இதுல புதினா போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு வேக வச்ச பட்டாணியை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா ஒரு வதங்கின உடனே மசாலா பவுடர்லாம் சேருங்க. அப்புறம் டொமேட்டோ சேருங்க. அவ்வளோதான். பட்டாணி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. சேர்த்த பிறகு மஞ்சள் பொடி, உப்பு, பிரியாணி மசாலா எல்லாம் சேருங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா பட்டாணி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் போட்டிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3.5 கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க. கொதித்த பிறகு நாம் அரிசி போடலாம். வாங்க காட்டுறேன். இதை பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு நல்லா பாருங்கள், இவ்வளோ நல்லா வதங்கிச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 3.5 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிறீங்க. இப்போ நான் 3.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நான் அரிசியை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, குறைவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அலம்பின அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கலரிட்டு சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு ஒரு கிளறி எங்கள் ஊர்லலாம் கேஸில் நம்பர்ஸ் இருக்குது, 5, 6, 7. நான் 5ல் வைப்பேன். நீங்கள் மீடியமுக்கு கொஞ்சம் கூட வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த தட்டை திறந்து இன்னொரு கலரி ஒரு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. தட்டை போட்டு மூடிட்டு ஒரு கனமான பொருளை அந்த தட்டுக்கு மேலே வச்சுடுங்க. இல்லைனா ஒரு பெரிய நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமும் வேகும், உங்களுக்கு ஆவியெல்லாம் வெளியில் வராது. இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து தட்டை திறந்துட்டேன். தட்டை திறந்து இப்போ பாருங்க, ஒரு கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் ஒரு கிளறி விடுங்க. இப்போது சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. அவ்வளோதான், பட்டாணி பிரியாணி ரெடி. அவ்வளோதான். இப்போ திரும்பி மூடிட்டு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா திரும்பி நாம் பார்க்கலாம்.
இவ்வளோ தாங்க, கலரியாச்சு, வெந்துருச்சு. ஒயிட் பீஸ் பிரியாணி ரெடி. பாருங்க, கலரிட்டு ஒயிட் பீஸ் பொட்டேட்டோ பிரியாணி ரெடி. இப்போ ஒயிட் பீஸ் பட்டாணி பொட்டேட்டோ பிரியாணி ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.